சார் திமிரி யுவராஜ் பைக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்குமே இல்லாத அவ்வளோ ஸ்பெண்டர் கலெக்ஷன் நம்ம தான் இருக்கிறோம். என்ன காரணம்னா ஸ்பெண்டர் வாங்குறவங்க தான் நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் நினைச்சு பார்ப்பாங்க. ஸ்பெண்டர் எல்லாமே ஃபேமிலி மேன்ஸ். ஏன்னா இந்த வண்டியால அவங்க எத்தனை போய் சம்பாரிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வண்டி கொடுக்குறோம். எல்லா வண்டியுமே தான். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணலாம். அதுலேயும் இது ஃபேன்சி நம்பரு வண்டி, ஷோரூம் கண்டிஷன் மாடல் BS4 கார்பெட்டர் மாடல் ஃபேன்சி நம்பர். இந்த வண்டி தான் இல்லை, நம்ம திமிரி யுவராஜ் பைக்ஸ் எல்லா வண்டியுமே குவாலிட்டியா இருக்கும். இப்போ அவங்க கிட்ட கஸ்டமர் கிட்ட கேட்டலாம் சார். நம்ம சொல்றது வேம்பிலேருந்து வாங்க கலவை பார்த்தா வேம்பி. ஓகே சூப்பர்ண்ணா. இதுக்கு முன்னாடி வேற எதனா ஒரு இடம் போய் பார்த்தீங்களா? நிறைய இடம் பார்த்துக்கிறேன். ஆனால் வண்டி வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. ஓகே, இங்கே அண்ணன் கடை நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம மனசு பிடிச்ச மாதிரி தராரு. வீடியோ பார்த்தீங்களா? நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துட்டு தானே வந்தோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. வந்தோம் நல்லா வந்து பார்த்துட்டு போனோம். சர்வீஸ்லாம் பண்ணாங்களா? நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பக்கா பண்ணுறாங்கண்ணா. ஓகே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ரேட்டு கம்மி பண்ணாரா நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னோம்? கம்மி பண்ணாண்ணா. நாங்கள் எங்கள் மனசில் நினைக்கிற மாதிரி இது பண்ணோம். ஓகே, கம்மி பண்ணி கொடுத்தாரு அண்ணன். எங்கள் ஊரில் இது பண்ணால் நான் நிஜமாக எட்டுன்னு வந்து கூட இவர் கடையே எட்டுன்னு வந்து. கண்டிப்பாக சூப்பர். நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லி தான் 2000 ரூபா கம்மி பண்ணேன்னு. அதெல்லாம் மாமா சொன்னதான். அதெல்லாம் யுவராஜ் பைக்ஸை பொறுத்த எப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து நமக்கு நெருங்கணும். பழைய கஸ்டமரோ யாராச்சும் இது ஒன்று இருக்கு, நம்ம கிட்ட இந்த இது ஆப்ஷன் இருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வராருன்னு வச்சுங்களேன், நம்ம மார்க்கெட் ரேட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் கேட்ட ரேட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்கன்னா 100% அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும். ஒரு 2000 ரூபாய் லாபத்தை கூட விட்டு கொடுத்துட்டேன். அது உண்மைதான், அது உண்மைதான். அவ்வளோதான். ஏன்னா யுவராஜ் கன்சல்ட்டை பொறுத்தது என்ன நினைச்சு வரீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம். ஃபேன்சி நம்பர் எடுக்கிறீங்க, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், எல்லாருக்குமே வேற லெவலாக பண்ணி தந்துக்கிறோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். என்னங்க சார் பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்பெண்டர் இருக்கும் போல் இருக்குது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்ல சீரியஸாவே இருக்கும்ல சார்? ஏன்னா ஸ்பெண்டர் அதுவும் கார்பெட்டர் மாடலும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதுதான் நான் மென்ஷன் பண்றேன். ஸ்பெண்டர்ல வந்து என்னைக்கு இருந்தாலும் கோல்டு. கண்டிப்பா. அதை வாங்குற நானா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸ்பெண்டர் என்னைக்கு இருந்தாலும் கோல்டு. சார் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுங்க. வணக்கம் சார். நான் வந்து திமிரி யுவராஜ் கன்சல்டிங் வந்து பேசுகிறேன் பாருங்க. நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே நாட்டுக்காக சேவை பண்ணேன், இங்கே நம்ம ஊர் மக்களுக்காக சேவை பண்ணுறேன். சேவைனா என்னென்னா வண்டி தரமான வண்டி, குவாலிட்டியோட கேரண்டியோட கொடுக்குறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை ஏற்ற மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வண்டி கொடுக்குறோம். எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக சர்வீஸ்லேருந்து மொத்தமே நாங்களே பண்ணி கொடுக்குறதுனால அதனால் நான் கேரண்டி கொடுக்க முடியும். கண்டிப்பாக. வேணா நம்ம வீடியோவில் எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு எல்லாருமே திருப்தி. ஏன்னா 100% என்னால் திருப்தி பண்ண முடியாது, 98% இருக்கும். அதுக்கு நம்ம மணித்தமிழ் வீடியோவில் பாருங்கள், யுவராஜ் பைக்ஸ் வீடியோவில் பாருங்கள், 100% சொல்லுவாங்க பெஸ்ட்டு. நீங்களும் ஒரு தாட்டி இப்போ புதுசாக இப்போ நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்னா அவங்களுக்கு தெரியும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு வெறும் வீடியோ மட்டும் பார்க்காம 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தம்பி வாரத்தில் ஒரு அவைலபிள் வீடியோ போடுவார், நம்ம டெய்லியும் போடுவோம். 2 சேனல் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் இடையில சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு ஆஃபரும் கொடுக்குறோம். கண்டிப்பாக சார். ஸோ அது சேனலில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. 2 சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆஃபர் தருவாங்க. சூப்பராக ஆரம்பிச்சிடலாம் சார். கண்டிப்பாக. எஸ் சார். சார் ஆஃபர் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேட்டேன், நானும் திருப்பி இதுலேயும் கேட்டலாம் சார். ஓகே, ஸ்பெண்டரில் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். அப்படி என்ன அப்படின்னா குவாலிட்டியாக தரமாக இருக்கிற வண்டி 45 ரூபாய்க்கு ஒரு வண்டி தரேன். 45 ரூபாய். 45 ரூபாயில ஸ்பெண்டர் கார்பெட்டர் மாடலில் தரணும். கார்பெட்டர் மாடலே கொடுக்கும். அப்புறம் BS6ல கொடுத்துருப்போம் கார்பெட்டர் மாடலே. எஸ் சார். ஏன்னா கார்பெட்டர் மாடல் தான் மைலேஜ் நல்லா வரும். செல்ஃப் அலாய்வோட வச்ச BS4ல 45 ரூபாய்க்கு தரேன். மார்க்கெட்ல நான் தர்ற மாடல்ல நான் தர குறைஞ்சது 55 ரூபாய் போயிட்டு இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணிட்டு கூட வந்து எடுக்கலாம். ஓகே, வண்டி பாருங்க, நடுவுல இருக்கும். கண்டிப்பா கொடுக்குறேன். சொல்லுங்க சார். இது வந்து 2018. எஸ் சார். 18லயும் ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பெண்டரில் வந்து பெருசாக என்னால் ரேட் டிஃபெண்ட் பண்ண கொடுக்க முடியாது வெளியில். ஆனால் ஒன்றுத்துக்கு கேரண்டி தரேன், ஸ்பெண்டருக்கு குவாலிட்டிக்கு கேரண்டி தரேன். ஓகே சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் குவாலிட்டிக்கு கேரண்டி தரேன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல புது டயரோட செல்ஃப் கண்டிஷனில் பக்கா கண்டிஷனில் 2018 சிங்கிள் ஓனர். இந்த வண்டி ஸ்கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா 53 ரூபா. 53 ரூபா 51 ரூபா கொடுங்க. ஓகே சார். பக்கா வண்டி எடுத்துன்னு போவோம் நம்ம சப்ஸ்கிரைபர். 51 ரூபா. நல்லா நோட் பண்ணிங்க சார். இஎம்ஐனா எவ்வளோ சார் போடலாம்? இஎம்ஐனா இந்த வண்டிக்கு 10லேருந்து 15 ரூபா கட்டினா போதும். 15,000 ரூபாய் கட்டினீங்களா? இஎம்ஐல இந்த வண்டிக்கு மார்க்கெட்லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கிற கஸ்டமர் இது. மற்ற கஸ்டமர் நான் விசாரிக்கணும். சிங்கிள் ஓனர் தானே சார்? இது எல்லாமே சிங்கிள் ஓனர் தான். ஓகே சார். ஸோ அடுத்தது பாருங்க, இது 2017 73ன்றதுனால இது 2 கொஞ்சம் கூட வரும். ஏன்னா லோக்கல் வண்டினால கொஞ்சம் கூட போகுது. பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கலாம் 52 ரூபா. ரேட்டு ஃபிக்ஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன். குவாலிட்டி 100% நல்லா இருக்கும். எஸ் சார். ஸோ அது 2019 இது பார்த்தீங்கன்னா 2019. எஸ் சார். புதிய டயர் போட்டு உங்களுக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷனில் எல்லாமே பக்கா. 2019
62 ரூபா கேட்குறோம். 62 ரூபா ஃபிக்ஸில் நெகோஷியபிள் தான். Okay. சார் இப்போ புரிஞ்சுங்க, நான் BS4ன்றதுனால ஏன்னா டீலர் அப்படி கேட்குறாங்க. இதே லைனில் 2020 உங்களுக்கு 57 55 நான் 20 கொடுக்குறேன் வரும். அதை விட அட்வான்ஸ் மாடலே கொடுக்குறேன். என்ன காரணம், சென்சார் கார்பெட் இதுதான், தப்பா நினைச்சுக்க வேணாம். ஓகே சார். சார் எவ்வளோ கூட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 19 Yes, sir. 19 ஆவரேஜா 60லேருந்து 65. இது வந்து TN70 லோக்கல் வண்டி. ஓகே சார். இதுவும் கூட வரும். வண்டி எல்லாமே புதுசா போட்டு நல்லா பக்காவா இருக்கும். Yes, sir. ஏன்னா ஓல்டு டைப்ல இருக்கிற ஓட்டி பழகினவங்க எல்லாமே கார்பெட்டர் வச்சு தான் வாங்குவாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அது மைலேஜும் நல்லா தெரியும், உங்களுக்கு சர்வீஸ் பண்ண 19 அப்படின்றதுல 62 கேக்குறோம். இங்க பாருங்க எல்லாமே 19, ஒரு 5 வண்டி 19 இருக்கு. Yes, sir. ரொம்ப ரேர். இங்க பாருங்க TN25 திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன், வண்டியும் ஃபேன்சி நம்பர் காமிப்பா. எஸ் சார். வண்டி நம்பர் 61. நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பர் அது தான் இது. ஃபேன்சி நம்பரும் கூட, நியூராலஜி கூட, லக்கி நம்பரும் கூட. Okay, 6 1 கூட்டினா 7 ஒத்தப்பட. எஸ் சார். ஸோ இது கஸ்டமர் லைக் பண்ணுவாங்க. சில பேர் நம்ம வந்து கேட்பாங்க, சார் 4 நம்பர் Neurology ஒத்தப்பட வருது இருக்குங்களான்னு கேட்பாங்க. ஸோ அப்படியேப்பட்ட கஸ்டமர்களுக்கு இது ஓகே. சூப்பர். வண்டி நல்லா இருக்கு. அதுவும் TN25. Yes, sir. இதுல என்ன ஒரு கோயின்சிடன்ட் பாருங்க, 73 2 5 கூட்டினாலும் 7, வண்டி நம்பர் கூட்டினாலும் 7. ஓகே சார். ஸோ 14 அதை கூட்டினாலும் 15 ஒத்தப்பட. சமலக்கி கண்டிப்பா இந்த வண்டி நிறைய எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லக்கி தான். ஓகே சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2019 63 ரூபா ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். ஸோ எல்லா வண்டியும் போலீஸ் கேஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கொடுத்துடலாம். எஸ் சார். ஸோ மாடல் செக் பண்ணிக்கலாம். அந்த ஓகே சார். மாடல் இன்னொரு எழுதி வைக்கல. சாரி, தம்பிக்கு சொன்ன அந்த ஆஃபர் வண்டி இதுதான். இதுதானுங்களா சார்? ஓகே ஓகே, எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. எஸ் சார். சார் 2017 செல்ஃப் அலாய்விலோட, செல்ஃப் அலாய்விலோட. ஓகே சார். செல்ஃப் அலாயோட வெறும் 45 ரூபாய். நேர்ல வாங்க. சிங்கிள் ஓனர் தானே சார்? உங்களுக்கு ஒரே ஓனர் தான். இஎம்ஐ எவ்வளவு சார் பண்ணலாம்? இஎம்ஐ 10 ரூபா கட்டின வண்டி போதும். இங்க நேர்ல வாங்க. இது டேங்க் கவர், சில விஷயங்கள், நம்பர் பிளேட் போடுறது ஃபிட்டிங்கோட எல்லாம் ஃப்ரீயோட பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார். இந்த வண்டி 45 ரூபாய். நீங்க வந்து உங்களுக்கு வீடியோல கேட்கணும்னா, சார் நம்பர் பிளேட் போடாத வண்டி சொல்லுங்க. 45 ரூபா ஆஃபர் பைக்குன்னு கேளுங்க, இன்னும் கூட தெரியும். ஸோ அதே மாதிரி பாருங்க TN23 சார். நிறைய லோக்கலே எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இப்போலாம் வந்து மொத்த சென்னையா எடுத்துருப்பீங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷோரூம்ல இப்போ 50% வந்து லோக்கல் வண்டி வந்துருச்சு. ஓகே சார். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இனிமே வந்து லோக்கல் கஸ்டமர் ஒருத்தரோட மிஸ் ஆக மாட்டோம். அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கறத மாத்தி அப்படியே அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்து வரணும். சில பேர் சூப்பர் சார். நம்ம லோக்கல் கஸ்டமர் ஸ்பெண்டர் பாருங்க, ஒரு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது வியாபாரத்துக்காக இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ஸ்பெண்டர் நீங்க வீடியோ போட மாட்டீங்க, ஸ்பெண்டர் எத்தர மாட்டீங்கன்னு சொன்னதுனால ஸ்பெண்டர் எல்லாம் வீடியோ போறதுக்கு முன்னாடியே சேல்ஸ் ஆயிடுதான். அதுதான் உண்மை. நான் கூட சார் இந்த வாட்டி அரேஞ்ச் பண்ணுங்க சார், அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வாப்பான்னு வர டக்குன்னு பார்த்தா சேல்ஸ் ஆயிடுச்சு. இதுலயே நிக்க வைக்கும் போதே 2 வண்டி இது. ஆமா, 2 வண்டி லாஸ்ட் அட்வான்ஸ் ஆயிருக்கு. அதை உள்ள வச்சிருக்கோம். சொல்ல இந்த வண்டி 2020 மாடல், 2023. இந்த வண்டி 65 ரூபா கேட்குறோம். ரேட்டு ஃபிக்ஸில் நெகோஷியபிள் தான். கார்பெட்டர் மாடல்ன்றதுனால அதே 20 நான் உங்களுக்கு 57 ரூபாய்க்கே கொடுக்குறேன். 2018 51 2018 சிங்கிள் ஓனர் தானே சார்? சிங்கிள் ஓனர். ஓகே சார். சார் இப்பவும் சொல்கிறேன், ஸ்பெண்டுன்றதுனால நாங்கள் போடுறோம். தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். நேரில் வாங்க. முன்னொரு கடையில் விசாரிச்சுட்டு வாங்க. அதை விட கம்மியாக தரேன். ஏன்னா BS4 நீங்கள் டாப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் போய் விசாரிச்சா தான் கண்டிஷன் தெரியும். எஸ் சார். சார் சார் இது வந்து ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அட்வான்ஸ் பண்ணிருக்காரு 2019. நல்லா இருக்கு. டயர்லாம் நல்லா இருக்கு சார். சூப்பர். வண்டி அப்படி இருக்கு. 64 ரூபா கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார். உங்களுக்கு யாரா தேவைப்பட்டாலும் அதே ரேட்டு கொடுத்துடலாம். எஸ் சார். ஸோ வண்டி சூப்பரா இருக்கு மிஸ். 2 டயருமே புதுசு, புது பேட்டரி, அவுட்லுக், கார்பெட்டர், எல்லாத்துக்கும் மேல கார்பெட்டர் மாடல் 2019 லாஸ்ட். எஸ் சார். ஸோ நிறைய பேர் ப்ரோ வேணும்னு கேட்டீங்க. ஸ்பெண்டர் ப்ரோ இந்த வண்டி எடுத்துங்க, ஆஃபர்லேயே தரேன். 40 ரூபாய், வெறும் 40. அதோட கம்மியா சார்? வெறும் 40 ரூபாய். சூப்பர். ரெட் யாருக்கு கிடைக்காது. டேங்க் கவர்லாம் போட்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். எஸ் சார். சிங்கிள் ஓனர் தானே சார்? ஒரே ஓனர். அதுக்கு எவ்வளவு சார் இஎம்ஐனா? 10 ரூபா கட்டினா போதும். 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா இஎம்ஐ எடுத்துக்கலாம். இது சார் இது லோக்கல் வண்டி 2018 புது டயர் போடுறது 52 ரூபாய். ஓகே சார். ரேட்டும் ஃபிக்ஸில் நெகோஷியபிள் தான். நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அங்கே 2020 உங்களுக்கு 65 ரூபாய் சொன்னேன். இப்போ 2021 தம்பி கேட்டாப்புல, சார் லோக்கல் கார்பெட்டர் ஒன்று கொடுத்தீங்க, BS6லேயே வந்து நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வண்டியை கொடுக்குறேன். எஸ் சார். நான் ஆஃபரில் கொடுக்குறதுனால குவாலிட்டியில் ஒரே ஒரு % கூட முன்ன பின்ன இருக்காது. நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 2021 57 ரூபாய்க்கு யாராலும் கொடுக்க முடியாது. 2021 57 ரூபாய் தர புது பேட்டரி. ஓகே சார். இதில் வந்து போலீஸ் கேஸ் 3000 ரூபாய் சம்திங் இருக்கு. அதை கழிச்சுற நீங்கள் கட்டுறதும் உங்களோட விருப்பம். ஓகே சார். இப்போ பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கே வந்து 2016 20 வந்து அந்த ரேட்டு சொன்னார். 21 கம்மியாக தரேன். இதுதான் டிஃப்ரெண்ட் கார்பெட்டருக்கு அதுக்கும். அதே மாதிரி பாருங்க, இது வந்து TN97 ஃபேன்சி நம்பர் 90 40. எஸ் சார். இது புதிய டயர் ஒன்று போட்டு கொடுத்துட்றேன். ஓகே சார்.
பாக்ஸோட இது வந்து ஒரு இபி ஸ்டாப் யூஸ் பண்ணி பாக்ஸ் வச்சிருக்காங்க பாருப்பா. ஸோ பாக்ஸ் வச்சதுல ஒரு ஏஜெட் பர்சன் தான் யூஸ் பண்ணதா ஒரு அர்த்தம். நம்ம யாரும் வைக்க மாட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டயர் தெரிஞ்சிருக்கு. ஸோ புது டயர் போட்டு கொடுத்துட்றேன், டேங்க் கவர் போட்டு கொடுத்துட்றேன். இந்த வண்டிக்கு நம்ம 2020 மாடல் இது, பார்த்தா 2023 மாதிரி இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு யுவராஜ் பைக்ஸில் டயர் மாற்றி கேட்குற விலை 63 ரூபாய். 63 லோக்கல் வண்டி. லோக்கல் வண்டி. அதுக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ சார் பண்ணலாம்? ஃபைனான்ஸ் இதுக்கு ஒரு 10 ரூபா கட்டினா போதும், 10 to 15. ஓகே சார். சார் 2022 63 ரூபாய். 2022 63 ரூபாய். எல்லாமே செல்ஃப் அலாய் வீல் தான். இப்போ காட்டுற வண்டி எல்லாமே செல்ஃப் அலாய் வீல் தான். இப்போ கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எஸ் சார். ஸோ 2023 இது, சாரி 2021. எஸ் சார். 2021 63 ரூபாய். சிங்கிள் ஓனர் தானே? ஆமாம். இப்போ நான் உங்களுக்கு 2019 அங்கே 62 ரூபா சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நான் 2021 எக்ஸ்ட்ரா தானே சொல்லணும் இல்லை, ஏன்னா BS6 கம்மியாக இருக்குது மார்க்கெட்டில், கம்மியாக எங்களுக்கு கிடைக்குது, அதனால் கம்மியாக கொடுக்குறோம். அதுங்க ஜாஸ்தியாக கிடைக்குது, அதுதான் அந்த ரேட்டு. யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். இது சார் பார்த்துக்கலாம். இந்த நம்பர் வேணா கேட்டுங்க, நான் மாடல் செக் பண்ணி ரேட் சொல்லி. ஓகே, இந்த நம்பர் பாருங்க 9157 நம்பர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி எடுக்கும் போது சர்வீஸ் பண்ணி தான் சார் கொடுப்பீங்க? கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே சார். 2023. எஸ் சார். இது வந்து 2023. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 ரூபா வரும். ஏன்னா 2023 இல்லைங்களா? ஓகே. நீங்கள் புதுசு எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட வந்துட்டு இருக்கு. எஸ் சார். ஸோ 69 ரூபா ரேட்டு வாங்க முன்னப்பட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். 2021 63 ரூபா. 2021 63 ரூபா. இந்த வண்டிக்கெலாம் நீங்கள் வந்து 10லேருந்து 15 முன்பணம் கட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ 2021 TN25 நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் 64 ரூபா. 64 சார். இது சார் 2020 இதுவும் 2020 BS ஒரு லாஸ்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாடல். புதிய டயர் போட்டு 65 ரூபா. 65 ரேட் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி ரேட்டு சொல்கிறோம். நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணுவாங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக கொடுத்துடலாம். சார். 2023 69 ரூபா. 2023 புது டயர் போட்டு ப்ளூ கலர் நல்லா இருக்கு. ஓகே சார். 69 ரூபா. நேரில் வந்து முன்ன பண்ணிக்கலாம். அந்த அட்வான்ஸ் ஆனு சொன்னவொன்னு இந்த 2 வண்டி தான் இருக்கு. 2 அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக கலெக்ஷன் வராமல் இருந்தது, ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் ஆயிடுச்சு. கார்பரேட்டர் மாடல் இந்த மாடல் ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்கு. அது 2019 சென்னை ரெக்கார்டு, இது 2019 லோக்கல் வண்டி 70 ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் ரெண்டுமே 55 ரூபா. 55 தான். எதனா எடுத்துங்க, குவாலிட்டியில் ஒன்றுக்கு ஒன்றா செமையாக தரமாக இருக்கும். ஏன்னா பிளாக் பிடிக்கணும் பிளாக் எடுத்துங்க, கிரே பிடிக்கணும் கிரே எடுத்துக்கலாம். ஆனால் வண்டி தரமாக இருக்குது, மிஸ் பண்ணுற வேணாம். ஏன்னா திருப்பி இந்த மாதிரி குவாலிட்டியோட நம்மளோட வருமானது சந்தேகம் தான். கண்டிப்பாக சார். ஸோ மறக்காமல் நம்ம 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இனி வந்து நாங்கள் ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கோம். ஸோ வீக்லி 2 ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம 2 சேனல் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை எத்தனை வந்து காமிச்சிங்கன்னா தான் எடுக்கும்போது ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்களாக காட்டணும், அது காட்டினா தான் கிடைக்கும் ஆஃபரு. சார் லொக்கேஷன் ஒரு வாட்டி சொல்கிறேன் சார். நம்ம லொக்கேஷன் எங்கன்னா ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரியில் இருக்குது. இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே. நீங்கள் கூகுள் மேப்பில் லோ பட்ஜெட் யுவராஜ்னு போட்டிங்கன்னா நம்மளோட எக்ஸாக்ட் கடை லொக்கேஷன் வந்துடும். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டமான கலெக்ஷன்ஸ் இவ்வளோ வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு ஒரு கலெக்ஷன் காட்டுங்க. அது இல்லாமல் உள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த வண்டிலாம் பார்த்துருப்பீங்க. இதோட நம்பர்லாம் இல்லை வண்டி கேட்டிங்கன்னா கூட அதோட டீட்டெயில் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் பட்டலாம். இன்க்ளூடிங் எக்ஸல் முதற்கொண்டு நம்ம கலெக்ஷன் இருக்கு. ஓகே சார். எக்ஸல் தேவைன்றவங்க எக்ஸலோட பாருங்க. எஸ் சார். எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வண்டி இருக்குது. 3மே 28 ரூபாய். எது எடுத்தாலும் 28 ரூபாய். ஓகே சார். 3 வண்டி 28 ரூபான்னு புரிஞ்சுக்க வேணாம். 3 கம்மியாக பண்ணி நல்லா ஃபைனான்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னைக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க கரெக்டான ஒரு கன்சல்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா சார்? 7 வருஷம். இந்தியன் ஆர்மியில் சார் ரிட்டையர்ட் ஆகினதுலேருந்து 7 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 7 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நம்ம தகுந்த இடம் தான். ஸோ உங்களுக்கு வாங்கின்னு போனவங்களாம் 7 வருஷத்து கஸ்டமர் கூட கமெண்ட்ஸ் நிறைய டைமில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூட கமெண்ட்ஸ் செக் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்காக நம்ம யுவராஜ் கன்சல்டிங் வாங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.